ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏவியேட்டர் பெட்டிங் கேமை எப்படி வந்து சேஃபாக ப்ளே பண்ணி பெட்டரான ஒரு ஏர்னிங்கை எடுக்கிறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான ஒரு விஷயத்த ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். அதாவது ஏவியேட்டர் பெட்டிங் கேமை நீங்கள் ப்ளே பண்ணுறது ரொம்பவே சேஃபாக தான் ப்ளே பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதோட மெக்கானிசமே பார்த்தீங்கன்னா ஆர்என்ஜின்னு சொல்லுவாங்க, ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர். அதாவது அடுத்து என்ன பாயிண்ட்ஸ் வருதுன்னு உங்களால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குமே தவிர, ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் சொல்கிறாங்க இதுக்கு ஹேக்கிங் டூலெல்லாம் இருக்குது, அதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு. ஸோ தயவு செய்து அதெல்லாம் நம்பிடாதீங்க. அது முழுக்க போய் அதை வந்து உருட்டிகிட்டே இருக்காங்க. அப்படி எந்த ஹேக்கிங் டூலுமே இதுக்கு கிடையாது. அப்படி நீங்கள் நம்பி போனீங்கன்னா யாருக்கிட்ட காசு கொடுத்து ஏமாற தான் போகிறீங்கன்னு நீங்கள் நினச்சி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேமை நீங்கள், அதாவது ஏவியேட்டர் பெட்டிங் கேமை நீங்கள் ஒரு வெப்சைட்டில் ப்ளே பண்ண போகிறீங்கன்னா தயவு செய்து ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டை பெட் பண்ணி ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய லாஸில் தான் உங்களை கொண்டு விடும். ஸோ அதுக்காகவே எல்லா வெப்சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ வெர்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெமோ வெர்ஷன் எப்படின்னா, நீங்கள் காசு கட்ட தேவையில்லை, ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அதிகப்படுத்தலாம். அதாவது ஒரு டெமோ வெர்ஷனில் நீங்கள் ஒரு ₹10, ₹20, ₹30, ஸோ இந்த மாதிரி பெட் பண்ணி ப்ளே பண்ண பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த கேமோட ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த டோட்டலாக ஒரு 100 வாட்டி 200 வாட்டி டெமோ வெர்ஷனை நீங்கள் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டோட்டலாக அதோட மெக்கானிக்ஸை ஓரளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதில் எந்த மாதிரி நம்பர்ஸ் வருது, அடுத்து இப்போ 2 நம்பர் ஷார்ட்டாக வந்தால் அடுத்து எத்தனை நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெரிய நம்பர்ஸ் வருது, ஸோ எந்தெந்த செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து பெட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஓரளவுக்கு மெக்கானிசம், ஓரளவுக்கு ஐடியாஸை எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து பெட் பண்ணி ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ தயவு செய்து ஃபஸ்ட்டு நீங்கள் போனோடனே பார்த்தீங்கன்னா பெட் பண்ணி ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணாதீங்க, டெமோ வெர்ஷனை ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெட் பண்ணி ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அமௌண்ட்டெல்லாம் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஒரு ₹10, ₹20, ₹30, ஸோ இந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டாக போட்டு பெட் பண்ணிக்கோங்க. பெட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்குதுன்னா கூட ஒரு 15 வாட்டி 20 வாட்டி, ஸோ இவ்வளோ டைமில் தான் நீங்கள் பெட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு மேலே பெட் பண்ண போகாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் போனீங்கனாலே கண்டிப்பாக லாஸ் ஆக தான் ஆகும். ஏன்னா நீங்கள் பெட் பண்ணி போயிட்டே இருக்கும்போது ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லாஸ் ஆகும். ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்போதுமே சக்ஸஸ் கிடைக்காது. ஏன்னா ஒரு டைமில் லாஸ் ஆகும். ஏன்னா இதை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத நம்பர்ஸ் தான் வரும். ஸோ அப்படி லாஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் நீங்கள் உங்களோட மைண்ட் செட் என்ன ஆகும் தெரியுமா, விட்டதை பிடிக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் விளையாடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக மட்டும் லாஸ் ஆகி தான் போகும். ஸோ அதனால் தயவு செய்து நீங்கள் ஒரு எத்தனை வாட்டி நீங்கள் ப்ளே பண்ணாலும் ஒரு 15 வாட்டிக்கு மேலே நீங்கள் பெட் பண்ணி ப்ளே பண்ணாதீங்க. ஸோ இப்போ இன்றைக்கி ஒரு 15 வாட்டி பெட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வாட்டி பெட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி லாபம் வந்தால் மட்டும்தான் பெட் பண்ணணும். இல்லை ஸ்டார்டிங்லேயே லாஸ் ஆகுதுன்னா தயவு செய்து ஒரு 3 வாட்டியோ 2 வாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணால் ஃபுல்லாக லாஸ் தான் வரும். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு லாஸ் தான் வருதுன்னா தயவு செய்து அந்த கேமை வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி விளையாடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் பெட் பண்ணுற டைம் இருக்குல்ல, ஸோ இதில் பெட்டரான டைம் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஒரு மிட்நைட் 3 ஸோ ஒரு மார்னிங் வந்து ஒரு 8 ஸோ இந்த டைம் ஓரளவுக்கு பெட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாகவே இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஷார்ட் நம்பர், அதாவது 1.10க்கு கீழே ரொம்பவே அதிகமான கவுண்ட்ஸ் வராது, ரொம்பவே கம்மியான கவுண்ட்ஸ் தான் வருது. அதாவது 1.10x கீழே, அதாவது 1.0, 1.1, 1.2, 1.3, 1.10, 1.10 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான கவுண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த டைமில் ஓரளவுக்கு பெட் பண்ண பார்த்திங்கன்னா ரொம்பவே லாஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு தியரிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மிட்நைட்டில் பார்க்கும்போதும் பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன பாயிண்ட்ஸ் வராது. ஸோ அந்த டைமில் பெட் பண்ணி ப்ளே பண்ண வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய லாஸ் வராமல் நீங்கள் தப்பிக்கலாம். அடுத்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கீங்க, இப்போ ஒரு 1.20 இல்லைனா 1.15க்கு கீழே ஒரு பாயிண்ட் வந்துச்சுன்னு ஒத்துக்கோங்க. ஸோ தயவு செய்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் முடிகிற வரைக்கும், ஏன்னா 3 பாயிண்ட்ஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் பெட்டே பண்ணாதீங்க. ஏன்னா 1.15க்கு கீழே ஒரு பெட்டு பாயிண்ட் வந்துச்சுன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 1.0லேருந்து 1.10க்குள்ளே கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் வரும். ஸோ அந்த டைம் நீங்கள் பெட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக லாஸில் தான் போகும். ஸோ அதனால் 1.25க்கு மேலே ஒரு பாயிண்ட்ஸ் போச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து பெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெயிட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் என்னோடய குழந்தையை சேர்ந்து யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வீடியோ பிளாக்ஸ் போடுறேன். ஸோ மறக்காமல் அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதை கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் பெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா
மேக்ஸிமம் வித்ட்ரால் பண்ணுறது எந்த பாயிண்ட்டுக்கு கீழே வித்ட்ரால் பண்ணுனா, அதாவது பெட்டை க்ளோஸ் பண்ணுனா 1.50 உள்ளாடியே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா 1.50 மேலே வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே சடனாக போகாது, அதிகமான அமௌண்ட்ஸ் போகாது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1.50 ஒரு 1.49 இல்லைன்னா 1.48. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்டை வந்து கட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து அந்த டைம் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது லாபமாக உங்களுக்கு ஏர்னிங்ஸை கொடுக்குமே தவிர நஷ்டத்தை கொடுக்காது. பட் அதுக்கு மேலே எனக்கு கிடைக்கும் 1.50 மேலே நான் அதிகமாக போகிறேன்னா நீங்கள் வந்து லாஸ் தான் ஆவீங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த மெக்கானிசம் வந்து ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் தயவு செய்து 1.50 கீழே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுங்க மேக்ஸிமம் ஆஃப் பெட்டை. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இப்போ ஒரு ரூபா வச்சு பெட் பண்ணுறீங்கன்னா 2 பெட் ஆப்ஷன் இருக்கும். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா வச்சு போட்டு பெட் பண்ணுறீங்கன்னா ஸோ அது ஒரு ரொம்ப ஐடியாலஜி, ஒரு நல்ல விஷயம் தான். பட் ஆனால் 2 இதுலேயுமே பெட் பண்ணும்போது, இப்போ 2 செக்ஷன்லையுமே நீங்கள் பெட் பண்ணும்போது சின்ன அமௌண்ட்லேயே நீங்கள் பெட்டை கட் பண்ணிக்கணும். பெரிய அமௌண்ட்டுக்கெல்லாம் போக முடியாது. சம்டைம்ஸ் ஒன்றை கட் பண்ணி பெரிய அமௌண்ட்டுக்கு விட்டால் கூட அது வந்து சம்டைம்ஸ் லாஸ் ஆச்சுன்னா அது ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். மேக்ஸிமம் 2ல் பெட் பண்ணும்போது, இப்போ 2 க்ரீன் கலர் பட்டன் இருக்குன்னா 2டையுமே அட் அ டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி விடுறது ரொம்ப நல்லது. அதுவும் சின்ன 1.50 கீழே கட் பண்ணி விடுறது நல்லது. ஏன்னா அப்போ தான் அது ஓரளவுக்கு பெட்டரான ஏர்னிங்ஸை கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏவியேட்டர் பெட்டிங் கேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் விளையாட வேண்டிய கேம்ஸ் கிடையாது. இதை வந்து சின்ன ஐடியா தான் சொல்லியிருக்கேனே தவிர, பட் இது வந்து நான் எப்போதுமே ரெஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா ஆர்என்ஜி ஃபார்முலாவில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஆர்என்ஜி ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம லக்கில் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது ஏர்னிங்ஸ் வருமே தவிர நம்ம ஸ்கில்லால் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங்ஸை கொடுக்காது. அது நீங்கள் ரொம்பவே யூனிக்காக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதனால் நான் சொன்ன இவ்வளோ விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே தயவுசெய்து இந்த கேமில் வந்து லாஸ் ஆகாமல் நீங்கள் வந்து தப்பிக்கலாம். அதாவது முதல் விஷயம், நீங்கள் இந்த கேமை வந்து ப்ளே பண்ண போகிறதுக்கு முன்னாடி டெமோ வெர்ஷனை நல்லா ப்ளே பண்ணி இதோட மெக்கானிசத்தை புரிஞ்சுக்கோங்க. 2வது, நீங்கள் பெட் பண்ணுறீங்கன்னா ரூபா, ரூபா, ரூபா இந்த மாதிரி சின்ன அமௌண்ட்லாம் நீங்கள் பெட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பெட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த கேமையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால் ரொம்ப பெரிய லாஸ் இல்லாமல் நீங்கள் தப்பிக்கலாம். ஏர்னிங்ஸ் வந்தாலும் சின்னதாக தான் ஏர்னிங்ஸ் வரும். ஸோ இதன் மூலமாக அந்த கேமோட ஒரு ஐடியாவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். 3வது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு 1.50 நீங்கள் கீழே ஏதாவது பாயிண்ட்ஸ் வந்தால் ஒரு 2-3 பெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தவிர்த்துருங்க. ஸோ இதனால் பெரிய லாஸ் வாரதை நீங்கள் வந்து தவிர்த்துக்கலாம். ஸோ ஒரு 1.15x மேலே பாயிண்ட் போச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து பெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிக்க வேண்டியது டைம். இதோட கேமிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மிட்நைட் ஒரு 3 o'clockலேருந்து ஒரு மார்னிங் வந்து ஒரு 8 o'clock. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் வர டைம். ஸோ இந்த டைம் நீங்கள் பெட் பண்ணிங்கன்னா சின்ன லாஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வராது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேமை ப்ளே பண்ணுறதா இருந்தால், பெட் பண்ணி ப்ளே பண்ணுறதா இருந்தால் ஒரு 15 20 டைம் இதுக்கு மேலே நீங்கள் பெட் பண்ண போகாதீங்க. லாஸ் வந்துச்சுன்னா 1 2 3 ஸோ இந்த 3 ட்ரைக்கு மேலே ட்ரையே பண்ணாதீங்க. அதாவது லாபம் வந்துச்சுன்னா மட்டும் ஒரு 15 வாட்டி 20 வாட்டி பெட் பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு. லாஸ் வந்துச்சுன்னா 1 2 3 ஒரு 3 வாட்டிக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. அது பெரிய லாஸில் தான் கொண்டு விடும். எப்போதுமே இந்த கேமை சின்ன அமௌண்ட், அதாவது 500க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விளையாடாதீங்க. அது ஒரு பெரிய லாஸை கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. 500 கீழே வந்து பெட் பண்ணி நீங்கள் விளையாடுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து நான் விளையாட சொல்லலை, தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இதனால் பெரிய நீங்கள் 500 வச்சு சேமிக்கிற ஒரு அமௌண்ட்டு உங்களுக்கு பெரிய லாபத்தை தரலாம். பட் இதில் போட்டு நீங்கள் லாபத்தை எடுப்பேன்னு சொல்கிறது 100% உத்தரவாதம் கிடையாது. பட் இதே வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் இந்த கேம் லாஸ் தருதுன்னா தயவுசெய்து இந்த கேம் பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அது மிகப்பெரிய லாஸில் கொண்டு வரும். ஏன்னா இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்ட் மாதிரி தான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விளையாட விட்டதை பிடிக்கணும்னு ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அதிகமான பணத்தை நீங்கள் விட தான் போவீங்க. ஸோ அதனால் இந்த கேம் வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆச்சு, சின்ன அமௌண்ட்டு போட்டு ஓரளவுக்கு பெட்டராக சின்ன ஏர்னிங்ஸ் வருது அப்படின்னா மட்டும் நீங்கள் தயவு செய்து ப்ளே பண்ணுங்கள். இல்லாதவங்க இந்த கேம் பக்கமே போகாதீங்க. அதுதான் உங்களோட லைஃபுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. இந்த கேமை வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே ரெஃபர் பண்ணவும் மாட்டேன். பட் இது வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே 2-3 வீடியோஸ் போட்டதில் ஒரு ஐடியாஸ் சொல்லுங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறாங்க. நிறைய பேர் லாஸ் ஆகுறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரிப்பட்ட டிப்ஸ் தாரனே தவிர, பட் இதை நான் எப்போதுமே விளையாட சொல்ல மாட்டேன். ஏன்னா ஸ்டார்டிங் வீடியோலேருந்து லாஸ்ட் வீடியோ வரைக்கும் இந்த கேமோட ஐடென்டிஃபை பண்ணுறது உங்களால் முடியாத ஒரு காரியம். அதனால தான் நான் எப்போவும் சொல்கிறேன், இந்த கேம் வந்து
மேக்ஸிமம் தவிர்ப்பது நல்லது. இருந்தால் அப்படி நீங்கள் விளையாடணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சின்ன அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் பெட் பண்ணி விளையாடணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது தேவைப்படுனா மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நம்ம வீடியோ சேனல்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.